பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் உன் மீதில் உனக்கு ஒரு கிரீடம் பூக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 132:18, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க சத்துருக்களை வெட்கப்படுத்துறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நிறைய இடத்துல வெட்கப்பட்டு நம்மளுக்கு பழகி போச்சு பாருங்க. நம்ம நிறைய டைமில் நிறைய பேர் நம்மளை வெட்கப்படுத்துவாங்க, நம்மளை கேவலமாக பேசுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க. நம்ம வெட்கப்பட்டு போகிற இடத்துலலாம் ஐயோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம். ஐயோ இந்த இடத்துக்கு போனால் இவங்க ஏதாவது பேசி நம்மளை காயப்படுத்திடுவாங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வெட்கப்பட்டுட்டோம், நிறைய டைம் நம்மளை ஏளனமாக பேசிட்டாங்க, நிறைய டைம் நம்ம மேலேயே அவங்களுக்கு கோபம் அதிகம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பயந்து அது குறிப்பாக நம்ம குடும்பத்தில், நம்ம நியர்பை பக்கத்தில், நம்ம சர்ச்சில் இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கலாம். இதில் நிறைய சத்துருக்கள் நம்மளை வெட்கப்படுத்தியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் நான் செய்வேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வெட்கப்படுவாங்கன்னு தெரியுமா? உங்கள் மேலே ஒரு கிரீடத்தை வைக்கும் பொழுது அவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை கொடுக்குறேன்னு சொல்கிறார். சகோதரா, சகோதரியை, கர்த்தர் உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு உயர்வை கொடுக்குறார். இதுவரைக்கும் உன் குடும்பத்துக்குள்ளே பல அவமானங்களை பட்டு செத்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த குடும்பத்தை விட்டு ஓடிடலாமா, வேற வீடு பார்த்துடலாமா, வேற போயிடலாமா, அங்கே போயிடலாமா, இங்கே போனால் சமாதானம் வந்துடும், இங்கே போனால் நிம்மதி வந்துடும். இல்லை, ஆண்டவர் அத்தனை சத்துருக்கள் முன்பதாக உன்னை உயர்த்தி அழகு பார்க்குறேன் என்று சொல்கிறார். உன்னை உயர்த்தி உனக்கு ஒரு ப்ரமோஷன், உனக்கு ஒரு உயர் பதவி, உனக்கு ஒரு உயரமான ஒரு மகிமை, உயரமான ஒரு உயர்ந்த காரியம், விலையுயர்ந்த காரியம் உனக்கு கொடுத்து கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.